இருடா, அண்ணனை பாத்துருக்கான், ஜல்லிக்கட்டுனா பாத்துருக்கான். வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இங்க அருவியை ரீச் பண்ணிட்டோம். வந்து பார்த்தோம்னா இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து நிறைய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. குத்துதுரா, நொறுக்குதுன்னு ஒரு ஓசியில ஓட்ட அந்த வார்த்தை தான் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, அண்ணன் தான். வந்து தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஜல்லிக்கட்டு ஃபுல்லா வர்ணையாளர் வந்து அண்ணன் சரவண அண்ணன் தான். இங்க வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த அருவிக்கு வந்து முன்னாடி வந்தது இல்லை, எதிர்பார்த்து தான் இந்த அருவிக்கு வந்தது இல்லை. இந்த அருவியை பத்தி ஃபுல்லா அண்ணனுக்கு இந்த டீட்டெயில் ஃபுல்லா தெரியும். அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இப்போ நம்ம இங்க நிக்கிறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நான் வந்து பிரதீப் பாண்டியன் விளாக்ன்ற யூடியூப் சேனல் வந்து தான் இங்க வந்தோம். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த அருவி இருக்குல்லண்ணே, அந்த அருவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். வேற ஒண்ணுமில்ல, இது வந்து உள்படி பக்கத்துல அமைச்சர் ஒரு பக்கத்துல கரந்தமலை கன்னிமார் கோயில் அருவின்னு சொல்லி பேரு. ஓகேண்ணே. இங்க வந்து எப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாவுமே வந்து யாரு திருவிழா வச்சாலும் சரி இங்கதான் வந்து தீர்த்தம் எடுத்து வந்து போய் திருவிழா நடத்துறது. மதுரையில வந்து ராக்காயி அம்மன் கோயில போய் அந்த மாதிரி இங்க வந்து இந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 25 கிராமத்துல வந்து திருவிழா வச்சா இங்க தீர்த்தம் எடுக்காம எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க. தண்ணி நல்லா வரும், சூப்பரா இருக்கும். தண்ணி இருக்குமா இல்ல மழை பெஞ்சாதான் இருக்கும்? மழை பெஞ்சாத்தே அதிகமா இருக்கும், மேக்சிமம் இருக்கும். ஆனா மழை பெஞ்சா கொஞ்சம் கூடுதலா வரும், தண்ணி கூடுதலா வரும். ஆமாங்க. இந்த அளவு தான் இருக்குமா இன்னும் கூடுதலா வருமா? கூடுதலா வரும், தண்ணி கூடுதலா வரும். நம்ம வந்து தண்ணி வர்றதை பார்த்து கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கூட வருவாங்க. தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஆளு குறைச்சு வருவாங்க. ஆமா, அப்படி ஒரு சிலர் வந்து என்ன அந்த கன்னிமார் கோயில் இங்க இருக்கு. இங்க வந்து பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு போறவங்களும் இருக்காங்க. சில சாஸ்திரங்கள் செய்யறவங்க, சில ஒரு மனையில பத்தாதவங்க எல்லாம் வந்து இங்க வந்து குளிப்பாங்க. இப்ப கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு போனாப்ல. என்ன விவரம்னு கேட்டேன். சில நாட்டு மருந்துகளை தேய்ச்சு இந்த அருவி தண்ணில குளிப்போம்னு சொல்லி குளிச்சாங்க. அதாவது நாட்டு மருந்துனா இங்கேயே கிடைக்குது. மலை பெரிய மலை இல்ல, கரந்தமலைன்னு சொன்னா பெரிய மலை, பெரிய தொடர்ச்சி. இது இங்க நாட்டு மருந்துகள், சஞ்சீவி மருந்துகள் எல்லாம் இருக்கு. மூலிகை தண்ணி தான். ஆமா, மூலிகை தண்ணி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, அந்த ஒண்ணும் இல்ல, எவ்வளவுதான் உடம்பு சூடு இருந்தாலும் மாசம் ஒரு தடவை வந்து குளிச்சுட்டு போனா போதும், உடம்பு சூடெல்லாம் இருக்காது. ஆமா, நல்லா கூலிங் ஆயிரும், உடம்பு நல்லா இருக்கும். இந்த எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்தோம். கொண்டாந்து குளிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டோம். ஆமா, இப்ப திரும்ப ஒருக்கா குளிச்சிருக்காங்க. இப்ப திரும்ப போய் சாப்பிட்டுருவோம், அப்புறம் திரும்ப வந்து குளிப்பீங்க. ஆமா, குளிப்போம். அந்த மாதிரி மாத்தி செய்வாங்க. இந்த மாதிரி நமக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நத்தத்துக்கிட்ட இப்படி ஒரு அருவி இருக்குன்றத மதுரையில இருந்து நம்ம வரோம், நமக்கு இப்பதான் தெரியும். மக்களுக்குன்னா இன்னும் அவ்வளவு ரீச் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கன்னிமாரி அருவினா முக்கியமான அந்த ஐதீகம் பண்றவங்க எல்லாத்துக்குமே நெருக்கி தெரியும். நீங்க சின்ன ஆளுங்க, நீங்க உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புல கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருக்கு. நாங்க இப்பதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா வந்து இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கன்னிமாரி தீர்த்தம்னு சொன்னா இந்த இப்ப கூட நாங்க குளிச்சுட்டு இருக்கோம். அவங்க பூரா வாட்டர் கேன்ல எல்லாமே தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. தண்ணி குடிக்கலாமா? அது குடிக்கலாம், சூப்பரா குடிக்கலாம். மூலிகை தண்ணி தான். அதே நேரத்துக்கு இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னாக்க அதை தொளிச்சு வீடு பூரா தொளிச்சு விட்டு செய்யறது பழக்கம். இங்க வந்து அவங்க வந்து இப்ப புதுசா வந்திருக்காங்க, அவங்களே தண்ணி எடுக்கிறாங்க. நாங்களே என்ன செய்யணும்னா வந்தீங்கன்னா நல்லா பெரியலுக்கு வந்து நத்த மாரியம்மன் திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டணும் 50,000 பேரும் இங்க வந்து குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு போய் தான் காப்பு கட்டுவாங்க. கோயில் திருவிழா கொண்டாடுவாங்களா இங்க? ஆமா, பெரிய விஷயம் தான் அது. மாரியம்மன் கோயில் மட்டும் இல்ல, எல்லா திருவிழாக்காரவங்களும் இங்க வந்து தீர்த்தம் எடுக்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. கரந்தமலைன்றது ஒரு கரந்தமலைங்கிறது இதுதான், கிராமம் தான். இதுதான் கிராமத்து கோயில். கிராமம் இல்ல, கரந்தமலை மலை. ஆமா, அங்க இருக்கிற இந்த அருவி கன்னிமார் கோயில் அருவி. இதுல இருந்து அங்கிட்ட ஒரு குட்டிப்பட்டி அருவின்னு ஒண்ணு இருக்கு. போன வீடியோல தான். ஆமா ஆமா, இது ஒண்ணு இருக்கு. இந்த கரந்தமலை சார்ந்த அருவிகள் தான் எல்லாமே. மேல இடம் இருக்கு. தோப்பு காடுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, அங்க போகலாம். ஆனா ரொம்ப தூரமா இருக்கும், டைம் பத்தாது. ஆமா ஆமா, ஆனா அருவி மாதிரி கொடுக்கறது இங்க மட்டும்தான். அங்கிட்டுலாம் இல்ல. அங்கிட்டு வந்து ஓடையில இருந்து தண்ணி வரும். ஏதோ பார்க்கலாம், அழகா இருக்கும், பார்க்கலாம், அவ்வளவு ரசிக்கலாம். இங்க வந்து குளிக்கிறது, இங்க சாமியை கும்பிடுறது, வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தோதுவா உள்ளது இந்த ஒரு இடம் தான். ஆமா, கன்னிமாரி கோயில் சொன்னா கரந்தமலை கன்னிமாரி கோயில் ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா இருக்கும், நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். ஓகேண்ணே, ரொம்ப நல்லது. நாங்க ஒரு சின்னதா ஒரு டீட்டெயில் கேட்கலாம், அந்த அருவியை பத்தி கேட்கலாம் பார்த்தோம். சரி, ஆனா நீங்க ஒரு தெளிவான இவ்வளவு ஒரு புரிதலான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, உங்களை சந்திச்சதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.